ஸோ ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கான சிலபஸும் ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு சிலபஸும் சேம் சிலபஸ் தான். ஓகேங்களா? இப்போது இந்த வருஷத்துக்கான இந்தியன் ஆர்மி அஃபிஷியல் அக்னிவீருக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருந்தது. அதுக்கான அப்ளிகேஷன் நேற்றோடு முடிஞ்சிருச்சு. அப்ளை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் சிலபஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா தனிப்பட்ட இதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்றத. ஸோ இதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நமக்கு பார்த்ததுனால இந்த வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். ஆல்ரெடி சிலபஸுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனல்லே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் மறக்காமல் ஜாயின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே நம்மளுடைய ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸ், ஜிடிக்கான சிலபஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கலுக்கான சிலபஸ், நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸ், உமன் மிலிட்ரி போலீஸுக்கான சிலபஸ் அப்படின்ட்டு எல்லா சிலபஸுமே நான் அஃபிஷியல் நம்மளுடைய இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் போயிட்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் 10th ட்ரேட்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஜிடிக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க, அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா. ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாட்டி நல்ல வாய்ப்பு. ஏன்னா தமிழ் லாங்குவேஜஸில் எக்ஸாம் எழுதலாம். அதே மாதிரி ரன்னிங்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கலுமே பெருசாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த வாட்டி ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே ஓடினா போதுமானது தான். ஆனால் அது நீங்கள் டார்கெட் இருக்கக்கூடாது. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே செகண்ட் பேட்ச் அண்ட் ஃபஸ்ட் பேட்ச் இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஏன்னா மார்க் ரெடியூஸ்ட் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதனால் உங்களோட மார்க் டிக்ரீஸ் ஆனால் அதோடைய ஃபைனல் கட் ஆஃபில் ரொம்ப பாதிக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எக்ஸாமில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபிசிக்கலையும் ஸ்கோர் பண்ணணும். இந்த வாட்டி 4 பேட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால் நம்ம 615 ஓனால் நம்ம பாஸ் பண்ணிடலாம். போன வாட்டி நம்மளால் செகண்ட் பேட்சே ஓட முடியாமல் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் ஓடும் போதும் செகண்ட் பேட்சுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸாம் ஜூலையில் வரும் அப்படின்றத அஃபிஷியலாக டென்டேட்டிவாக அவங்க ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வரும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க நோட்டிஃபிகேஷனில். கண்டிப்பாக அதுக்குள்ளே வரும். அதுக்குள்ளே டென்டேட்டிவ் ஷெட்யூல் நோட்டீஸ் விடுவாங்க. ஜிடிக்கு எந்த டேட்டில் எக்ஸாம், ட்ரேட்ஸ்மேனுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம், உமன் மிலிட்ரி போலீஸுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம்ட்டு ஆல்ரெடி எழுதுனவங்களுக்கு தெரியும். அந்த அப்டேட் வந்தது நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஜிடிக்கான சிலபஸும் ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸும் சேம் சிலபஸ் தான். இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒவ்வொருத்தரும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் பொறுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதில் ஜென்ரல் நாலேஜில் ஒரு 15 கொஷின் கேட்பாங்க, ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 15 கொஷின் கேட்பாங்க, மேக்ஸில் ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க, லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 கொஷின்ஸ் இருக்கும், 50 மார்க் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு கொஷனுக்கு 2 மார்க், மொத்தம் 100 மார்க் எக்ஸாம்ஸ் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க் 0.5 மார்க். அதாவது 4 கொஷின்ஸ் கிட்ட தப்பு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மார்க் டிடக்ட் ஆகும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது சிலபஸுக்கான ஜென்ரல் நாலேஜுக்கான என்ன சிலபஸ், ஜென்ரல் சயின்ஸில் என்ன சிலபஸ், மேத்தமெட்டிக்ஸ் என்ன சிலபஸ், ரீசனிங் என்ன சிலபஸ் அப்படின்றத டெப்த்தாக பார்க்கலாம். ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டதாக நீங்கள் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் எஸ்எஸ்சிஜிடிக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லைனா ரயில்வேக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இந்த மாதிரி வேறு எந்த எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, சேம் வைஸ் இதுக்கும் எலிஜிபிளாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு போடுற எஃபோர்ட்டை நீங்கள் அதுக்கே போடலாம். இது அந்த சிலபஸுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? இதுக்குன்ட்டு நீங்கள் தனியாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல. இதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குது, இது மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இது சேம் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எல்லா சிலபஸும் நம்ம எஸ்எஸ்சிஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே எல்லா எக்ஸாம்ஸும் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன ஒன்றுனா இங்கிலீஷ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வரும். அது நம்ம ரயில்வேயில் இங்கிலீஷ் வராது. ஓகேங்களா? இப்போ ஜென்ரல் நாலேஜில் என்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், இதெல்லாமே காமனான டாபிக்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் அப்ரிவேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இதில் மெயினாக என்ன அப்படின்னா ஸ்டாட்டிஸ், ஜிகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை பொறுத்தவரையும், ஜிடியை பொறுத்தவரையும். ஓகேங்களா? ஸ்டாட்டிஸ், ஜிகே, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, அவார்ட்ஸு, ப்ரைஸஸ், டெர்மினாலஜி, இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், கான்டினென்ட்ஸ், அதுக்கப்புறம் சப்கான்டினென்ட்ஸ், இன்விடேஷன்ஸ், அதுக்கப்புறம் யார் கண்டுபிடிச்சாங்க, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும் இல்லையா, அந்த டேட், அந்த டைம், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் வேர்ல்டு லெவல்
ரீசெண்ட் இயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபைர்ஸ் ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க கரண்ட் அஃபைர்ஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் ஜென்ரல் நாலேஜில் வரும். மேக்ஸிமம் நீங்கள் கரண்ட் அஃபைர்ஸ்க்கு லாஸ்ட் ஒரு 6 மந்த்தில் இந்த கரண்ட் அஃபைர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா. இந்த வருஷம் இந்த ஆர்மிக்கான சிபிடியில் மாற்றினதுலேருந்து கரண்ட் அஃபைர்ஸ் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே வருது. அதனால் நீங்கள் கரண்ட் அஃபைர்ஸுக்கும் நீங்கள் முழுக்க வந்து உங்களுடைய எஃபர்ட்டை கொடுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு கொஷின்ஸாக தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டிசீஸ், விட்டமின் கேனா என்ன டிசீஸ், இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஃபண்டமெண்டல் டே டு டே ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் நான் லிவிங் பேசிஸ் லைஃப்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்டோஃபிளாசிசம் டிஷ்யூஸ். நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, நம்மளுடைய அஃபிஷியல் நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து சந்திர மேக்ஸோடைய கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அந்த கோர்ஸஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பிளைண்டாக நீங்கள் அதவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இல்லை நான் புதுசாக இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்கான மேக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இதோடைய எப்படி படிக்கணுன்ற ஒரு இதெல்லாமே தெரியணும். அதனால் நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நிறைய பேர் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா. மேத்தமெட்டிக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் இன்டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் தான் வரும் ஓகேங்களா. அரித்மெட்டிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ரேஷியோ, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ஆவரேஜ், டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே அரித்மெட்டிக் சிலபஸில் வரும். பேசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி நம்பர் சிஸ்டம்ஸ், ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் தான் வந்து எல்சிஎம், HCF, டெசிமல், பர்சன்டேஜ் ரேஷியோ, ஸ்கொயர் ரூட்டு, ஆவரேஜ் இதெல்லாமே பேசிக் சிம்பிளான அந்த டாப்பிக்கோடைய பேசிக்ஸ் கொஷின்ஸ் இன்னும் ஒன்று இருக்கும் ஓகேங்களா. டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பேசிக்ஸ் கொஷின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டைப்பில் இருந்தால் கொஷின்ஸ் வரும் ஓகேங்களா. நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணாவே நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன் எல்லாமே நீங்கள் பேசிக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரிப்பேர் பண்ணி ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான சிலபஸ். இதே தான் வந்து ஜிடிக்கான சிலபஸும் ட்ரேட்ஸ்மேனுக்கான சிலபஸும் சேம் வைஸ் இதே மாதிரி தான் இருக்கும். ரீசனிங்கை பொறுத்தவரையும் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ட் அனாலஜி, அதுக்கப்புறம் வந்து நம்பர் அனாலஜி, ஃபிகர் சீரியஸ் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நார்மலாக வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேரக்ஷன்ஸ் அது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் SSC GDக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இல்லை நான் புதுசாக இப்போ தான் ப்ரிப்பேரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கான தமிழ் மெட்டீரியல் நம்மக்கிட்ட இல்லை. நிறைய பேர் நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. இங்கிலீஷ் மெட்டீரியல் மட்டும் தான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. அந்த மெட்டீரியல் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு விருப்பப்பட்டால் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் விருப்பப்பட்டால் நீங்கள் மறக்காமல் வாங்கிக்கலாம். அதோடைய மெட்டீரியல் சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்க அப்படின்னா புதுசாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை நீங்கள் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேஸ் பண்ண ஒரு மெட்டீரியலாகவும் அண்ட் அதே மாதிரி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்த உடனே நீங்கள் ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸாக தான் நம்மக்கிட்ட இருக்கும் ஓகேங்களா. அதனால் நீங்கள் புதுசாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதை எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே தெரியாமல் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனால் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணவங்க நம்மளுடைய மெட்டீரியல் நீங்கள் தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. கண்டிப்பாக தமிழில் நிறைய பேர் சொல்லி தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயான யூடியூப் சேனல்ஸும் நிறைய இருக்குது. அதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுறதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கான சிலபஸை நான் கொடுக்குறேன். அதே மாதிரி டெக்னிக்கலுக்கான சிலபஸ்க்கான வீடியோவும் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா. டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத புரியும். மறக்காமல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மிக்கோ இல்லை SSGDக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வேறு டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.